ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோற்று கற்றாழை எண்ணெய் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியோட வளர்ச்சி அதி பயங்கரமாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எண்ணெய். இன்றைக்கி இந்த ஆலுவேரா ஆயில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம இந்த சோற்று கற்றாழை இது மாதிரி எடுத்துருக்கோம். இதை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதாவது எதுவுமே பண்ண வேணாம், சும்மா அது மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் அதை காய்ச்ச போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போது ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துருக்கோம். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது கொஞ்ச நாள் நல்லாவே யூஸ் பண்ணலாம். அடிக்கடி இதை தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முடியில் ஏற்படுற அந்த பொடுகு தொல்லையெல்லாம் முக்கியமாக சரியாயிடும். அதோட முடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும், நல்லா வளர்றது தெரியும். அடிக்கடி அதாவது வாரத்தில் 2 நாள் இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த முடி வளர்றது நல்லாவே தெரியும். நல்லா அடர்த்தி கொடுக்கும், அதே சமயம் உடலுக்கு குளிர்ச்சியும் தரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஆலுவேரா எண்ணெயை அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதோட மாற்றம் கண்டிப்பாக தெரியும். நம்ம இப்போ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதும் அந்த ஆலுவேரா நம்ம நறுக்கி வச்ச அந்த சோற்று கற்றாழையெல்லாம் இதில் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். நல்லா சூடு ஏற ஏற அது ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ரொம்பலாம் சவுண்டு ரொம்ப வெடித்து அந்த மாதிரியெல்லாம் வராது. லைட்டாக சலசலன்னு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சலசலப்பு அடங்குற வரையும் நம்ம அதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த எண்ணெய் வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலராக கூட மாறும். அந்த அளவுக்கு இந்த சோற்று கற்றாழையை போட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த ஜெல்லில் உள்ள அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் எண்ணெயில் இறங்கி சூப்பரான ஆலுவேரா எண்ணெய் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான ஆலுவேரா எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இதை வாரத்தில் 2 நாள் நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த முடியோட வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை வந்து நீங்கள் தடவி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா தலையில் ஊறினதுக்கப்புறம் சீயக்காவோ ஷாம்போ எதை வேணால் நீங்கள் போட்டு குளிக்கலாம். அந்தளவுக்கு முடியும் சூப்பராக இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், பளபளன்னு இருக்கிறது தெரியும். இப்போது நம்ம அந்த ஆலுவேரா அதெல்லாம் நல்லா வந்து முருகி ஒரு மாதிரி நல்லா சவுண்டெல்லாம் அடங்கிருச்சு. இப்போது அதை நம்ம எடுத்து தனியாக வடிகட்டி வச்சுக்க போகிறோம். இதை கூட நீங்கள் வந்து அந்த நம்ம எடுத்த அந்த சோற்று கற்றாழை இதில் வதக்கணும்ல, அதை கூட நீங்கள் தனியாக எடுத்து அதை அரைச்சி கூட தலையில் குளிச்சிக்கலாம். குளிச்சுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் உடனே குளிச்சிருங்க. இது வந்து இதை நம்ம வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம செஞ்சுக்கிறோம். மீதி அந்த எண்ணெயை வந்து நம்ம வாரத்தில் 2 நாள் நீங்கள் தடவி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த முடியோட வளர்ச்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது நம்ம இந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான ஆலுவேரா எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.